ஏய் அதான் ஐயா பேசிட்டு இருக்கல விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம். பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆளா இல்லன்னு நினைக்கிறார் போல இருக்கு. இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோசனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலைமுழுகிற. பகவானே, உனக்கு பணிவிடம் பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவிடம் பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணையே என் கையால கொடுத்து வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுத்த? பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்து துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விடுங்கோ, உயிரோட இருக்க. நிறுத்து, சொன்னா கேளியா? இவளை கொளுத்த போறிய. இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனாரு கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி மானத்தை வாங்குறேலே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பார்த்தது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவன் சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க? எப்ப உன் பொண்ணு என் மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ, என் பொண்ண விடுங்களே. சொன்னா கேளுங்க. நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு சொல்றேன். நீங்க நல்லாவே இங்க பாருங்க, உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல. மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன். உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது. புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா, வாசந்தியா, நில்லடா இங்கே. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லடி. ஒண்ணு கமலா, தலை பிள்ளைய தலை முடிக்கிட்ட. இனி நமக்கு இருக்கிறது நாளே பிள்ளைங்கதான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா, சுந்தரவதனோ, என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு. சுந்தரவதனோ, வெளியே வாயா. வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா? இத்தனை வருஷம் அப்பா அம்மா எடுத்து பேசுறவர் இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. நீங்க இப்ப வெளியில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கதான் வந்தேன். அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லைன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனாரியா? ஏய் இருங்கோ, உனக்கு இவ்வளவு மரியாதை. முதல்ல இங்க இருந்து போடா. இங்க ரெண்டு கொல்றடா. வாடா 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 டேய் வாடா வாடா வாடா. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு என்னைய அடிக்க வரியா? ரொம்ப பேசலாம். வேண்டாங்க, அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. அவன் எவ்வளவு நேரம் கத்துறானோ கத்திட்டு போகட்டுங்க. சொன்னா கேளுங்க. ஏதாவது பேசுனா இங்க வெட்டிடுவோம் உன்னை. வேண்டாங்க. அவரை விடுமா. எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தானே பாத்திருக்கேன். ஆனா நீ ஒருத்தன் தானே கை நீட்டி பேசியிருக்க. அப்பவே உன் கையை வெட்டி இருக்கணும்டா. அம்மா,
பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான். ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கிட்டான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே ஏன்? இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல? ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அதான் உங்களுக்கு மனசே இல்லையே. என்னடா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ தான் தலைப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ செத்து போயிட்டா. அவன் நின்ன இடத்த தள்ளி ஊத்தி கழுவிடா. ஓஹோ, உங்களுக்கு காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே, நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது? இப்ப கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும். அவங்களும் காதலிப்பாங்க. அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது, சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது. சந்தியா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ போயிட்டு இரு, நான் வரேன். நீ போ, நான் வரேன். இங்க பாருடா, ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா. வெளிய ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் யாரு ஆறுதல் சொல்ல போறா? யாரு? மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சேடா எங்க அக்கா. ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுட்டேடா மாப்பிள்ள. மாமா, இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியாது மாமா. அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுன. இப்படி ரெண்டு பேரும் பாவத்தை என் மேல போட்டு போயிட்டாங்களா மாமா? எனக்கு சந்தியாதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பேன். நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத புரிஞ்சுக்காம இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான் மாமா. மாப்பிள்ள, உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேடா மாப்பிள்ள. பாரதி, புகழந்தி, செல்வி, கவிதா, எல்லாரும் வாங்க. இங்க பாரு, இங்க பாருங்க. இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அழக்கூடாது பாரதி, அழக்கூடாது பாரதி. ஏய், இங்க பாரு, அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். மாப்பிள்ளை இப்பதான் குடும்பத்தோட சேர்ந்துருக்கிறான். மறுபடியும் அந்த குருக்கள் பொண்ணோட சேராம இருக்கணும்னா அந்த குருக்கள் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, அடிச்சு நொறுக்க சொல்லிடுவான். முதல்ல அதை செய்வோம். உங்களுக்கு எல்லாம் தெய்வமா அந்த மச்சானே போயிட்டாரு. அப்புறம் இந்த ஊருக்கு கோயில் எதுக்கு, குருக்கள் எதுக்கு? அந்த கோயிலை இழுத்து மூடுங்க. அந்த குருக்கள் வீட்டை அடிச்சு நொறுக்குங்க.
நிலவில்லாம போனா வான அழகிழந்துடாது, ஆனா சூரியன் இல்லாம போனா உலகமே களை இழந்துடும். உன்னை தீ வச்சு கொளுத்திருந்தா நீ மட்டும்தான் செத்திருப்ப. உனக்காக 10 பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே செத்து போன மாதிரி இருக்கே. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போற? ஆமா, பெத்தவன் செஞ்ச பாவம் புள்ளைய சேரும் பாக்க. இப்ப நீ செஞ்ச பாவம் என்ன ஊர் ஜனங்க முகத்துல முடிக்க முடியாம பண்ணிடுச்சே. சந்தியா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாமா ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கேன். ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கேன்? நீங்க அழுகிறத பார்த்தா நேருக்கு அழுக வந்துடும். அழாதே. நீங்க என்ன நடக்குது? உன்னாலதாண்டி இந்த ஊர்ல ஒரு பெரிய குடும்பமே அழிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. கோயிலே இழுத்து மூடியாச்சு. குருக்கள் இனிமே உடனே நடக்க வேணாம். வாடா. மாப்பிள்ளை இப்ப வந்தியடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தா பண்ணையார் குடும்பமே வாழ்ந்திருக்கு மேடா. வாடா. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணா? காட்டு பசங்களா? உங்களுக்கு அறிவு இல்ல? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தோலை உரிச்சிருவேன். வாங்கடா வாங்க. என்ன பாக்குறீங்க? அவனுக்காவது தைரியம் வந்தா இவளை தொட்டு பாருங்கடா. மாமா விடுங்க மாமா, விடுங்க. சொன்னா கேளுங்க மாமா, விடுங்க. கேடா மாமா, அவங்க ஊருக்கு போறதா நல்லது. விடுங்க. எங்க அப்பா செத்துருக்கு. நீங்க என்ன காரணம்? சொல்லுங்க. உயிர் மேல ஆசை இல்ல. மாமா விடுங்க சொல்றாங்க. சொல்றத கேளு. ஊரே கோச்சிக்காது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு ஒதுக்கிடு மாப்ள. சொல்றல வேணாம். விட்டுங்க மாமா, விடுங்க. டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? பொண்ணுகிட்ட உங்க வீரத்தை காமிக்கிறீங்களே. கிட்ட வாடா.